ஹலோ வேல்டு ஃபார் எவர். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வர்றது, ஏதாச்சும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருந்து ஏதாச்சும் ஒரு நோய் வந்து நம்ம உடம்பு வந்து அட்டாக் ஆகிட்டே இருக்கும். இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஏஜிங், அதாவது ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி வந்து கம்மியாக இருக்கும். அதாவது சின்ன வயசாக தான் இருக்கும், அவங்களுக்கு வந்து ஏஜ் அதிகமானது மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துலேருந்து நம்ம எப்படி சேஃபாக வந்து நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து கொண்டு வரது எல்லாமே நம்ம எடுத்துக்க வேண்டிய உணவு முறைகளில் தான் இருக்குது. ஸோ அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிடக்கூடிய அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் வந்து என்னென்ன சாப்பிடலாம், எந்தெந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்றது மூலியமாக இந்த ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியும் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தையும் எப்படி பூஸ்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். எனிவே ஐ ஆம் பாண்டி ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம வயிற்றில் வந்து, அதாவது வயிற்றில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு தொந்தரவுமே இல்லாமல், அதாவது இந்த மலச்சிக்கல் இல்லைனா அசிடிட்டி ப்ராப்ளம், இந்த மாதிரி செரிமான பிரச்சனை எல்லாமே, இந்த உணவு சம்மந்தமானது எல்லாமே ஜீரணமாகிறது வயிறு. ஸோ அங்கே வந்து நம்ம பிரச்சனை இல்லாமல் சால்வ் பண்ணிட்டோம்னா மேக்ஸிமம் நமக்கு இம்யூன் சிஸ்டம் நல்லாயிருக்கும், மற்ற ஆர்கனுக்குமே வந்து பயங்கர ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம நைட்டு வந்து ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா காலையில் ஒரு 8 மணிக்கு சாப்பிடுவோம். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் கேப்பில் வந்து ஃபாஸ்டிங் விரதம் இருக்கிறது நல்லது. ஸோ அதுக்கடுத்து நம்ம காலையில் எழுந்த உடனே வந்து தண்ணி வந்து அதிகமாக குடிக்க சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே ஜீரண மண்டலத்துக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது. ஸோ அதனால் தண்ணி மட்டும் கிடையாது, ஸோ எந்தெந்த உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிட்றது மூலியமாக நம்மளுடைய அந்த வயிறும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அந்த வயிறு ஹெல்த்தியாக இருக்கிறது மூலியமாக உங்களுடைய பாடியுமே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ காலையில் வெந்தய தண்ணி இல்லை ஜீரக தண்ணி நைட்டு ஊற வச்சுட்டு வெந்தயத்தையும் ஜீரகத்தையும் நம்ம அந்த தண்ணியை வந்து இருத்து அதை வந்து குடிக்கும்போது, வெந்தயம்லாம் குடித்தோம்னா நமக்கு சுகர் லெவல் இருந்துச்சுன்னா ஹை சுகர் லெவல் இருக்கிறத வந்து கம்மியாகும். ஏன்னா கிளைசெமிக் இண்டெக்ஸை வந்து லோ பண்ணக்கூடியது இந்த வெந்தயத்தில் வந்து இருக்குது. ஸோ அதனால் லோ சுகர் வேல்யூ வந்து இது பண்ணலாம். அப்போ வந்து சுகர் பேஷண்ட் வந்து வெந்தயத்தை வந்து ஊற வச்சு குடிக்கலாம். ஸோ அதே போல் சீரகம் தண்ணி வந்து ரெகுலராக நம்ம நைட்டு ஊற வச்சு காலைல குடிக்கிறது மூலியமாக நம்மளுடைய ஃபேஸ் ஸ்கின்னுமே வந்து பயங்கர இதாக இருக்கும், க்ளோவிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து ஜூஸாக குடிக்கிறது மூலியமாக எக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்குது. நம்மளுடைய வயிறுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதனால் காலையில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது சூப்பர். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து அயன் கண்டென்ட், நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் வந்து அயன் கண்டென்ட்டை வந்து நம்மளுடைய வயிறு வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த நெல்லிக்காய் வந்து உதவுது. ஸோ அது போக ஹேர் ஃபாலுக்கு, நோய் எதிர்ப்பு சக்திக்கு, நம்மளுடைய உணவு ஜீரண மண்டலம் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த நெல்லிக்காய். ஸோ அந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது நல்லது. சியா சீட்ஸ், ஸோ அந்த விதையுமே வந்து நைட்டு ஊற வச்சு நம்ம காலையில் குடிக்கிறது மூலியமாக நம்மளுடைய உடம்புக்கு பயங்கர ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வயிறு சம்மந்தமானது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்போ வயிற்றில் வந்து நல்ல வகையான பாக்டீரியா இப்போ வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுபோல் ப்ரோபயோட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோபயோட்டிக் ஃபுட்டு எதில் இருக்குன்னா புளித்த உணவுகள். ஸோ இப்போ வந்து நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னா இந்த நைட்டு வச்சிருந்த சாதத்தை வந்து பழைய சாதம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா. ஸோ அதுலேயுமே வந்து அது வந்து ஒரு ப்ரோபயோட்டிக் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. அது போக புளித்த உணவுகள், தயிர், மோர், ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்றது மூலியமாக காலையில் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு நம்மளுடைய வயிற்றில் நல்ல விதமான பாக்டீரியா வளர்கிறது மூலியமாக நல்ல உடம்பு வந்து அந்த வயிற்றில் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து வயிற்றில் வந்து நல்ல ஜீரணமாகும். ஸோ நல்ல ஜீரணமாச்சுனாவே நமக்கு மேக்ஸிமம் பிரச்சனை ஒரு 70% 80% ப்ராப்ளம் நம்ம உடம்புல இருந்து ரிலீஃப் ஆகும். ஸோ மற்ற ஆர்கனுமே வந்து பயங்கர ஹெல்த்தியாக வரும். ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இருப்பா. ஏன்னா காலையில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு முறைகள் இருந்தால் நம்மளுடைய ஹார்ட்டும் சரி, பிரெயினும் சரி. ஏன்னா காலையில் நல்லா யோசிக்கணும் அப்படின்னா வந்து காலையில் சாப்பிட்டே ஆகணும். ஸோ இல்லைனா பிரெயினோட எதுவுமே போகும். ஸோ அதுபோல் வந்து நீங்கள் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் பண்ணனாலும் சரி, நம்ம ஏஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னாலும் காலை உணவு வந்து ஒமிட் பண்ணாமல் சாப்பிடணும். ஞாபக மறதியை வந்து உங்களுக்கு அடிக்கடி வருனாலும் நீங்கள் காலை உணவு கரெக்டாக எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளில், ஏன்னா சின்ன வயசில் இப்போ எல்லாம் வந்து ஸ்கூல், காலேஜஸ் இல்லை வேலைக்கு போகிறன்ற தாட்டில் வந்து காலை உணவே ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ காலை உணவு வந்து மிகப்பெரிய ஒரு நம்ம உடம்புக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். காலை உணவு வந்து மேக்ஸிமம் நம்ம அதிகமாக நார்மலாக இல்லை வந்து கம்மியாக எடுத்துக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நார்மலாக ஃபுட்டை எடுத்துக்கிட்டு வெளியில் போகணும். நார்மலாக ஃபுட்டை சாப்பிட்டோம்னா ஸோ அதுக்கடுத்து நம்மளுடைய பாடி வந்து பயங்கர ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அந்த உணவை வந்து ஸ்கிப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய பாடி நம்மளே கிடைக்கிற மாதிரி. ஸோ இதில் என்னன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இருந்தால் ஓகே, அட்வெல் மீட்லாம் ஓகே, பாய்.